கிழக்கு திசை பார்த்த வீட்டுக்கு வந்து வடகிழக்கு மூலையில வந்து மாடிப்படி கட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. வந்து நிச்சயமா வடகிழக்கு மூலையில வந்து உள் மூலையிலையும் வரக்கூடாது, வெளி மூலையிலையும் மாடிப்படி கட்டு வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு பகுதியில் வந்து கழிவறையும் வரக்கூடாது, கழிவுநீர் தொட்டியும் வரக்கூடாது, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா வடகிழக்கு மூலையில வந்து தலைவாசல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சிற்றவுட்டு போன்ற ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வடகிழக்கு மூலையில வந்து ஒரு 6க்கு 8, 4க்கு 6 அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்தை கட் பண்ணி அந்த தலைவாசலை வந்து உள்பக்கம் தள்ளி வைக்கிறாங்க. அப்படி தள்ளி வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வடகிழக்கு மூலை வந்து வெட்டுப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கு. அதனால இது மாதிரிப்பட்ட அமைப்பு வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ தலைவாசல் எந்த இடத்துல வரணும் அப்படின்னா நீங்க வந்து கிழக்கு திசை பார்த்த வீடா இருந்தாலும் சரி, வடக்கு திசை பார்த்த வீடா இருந்தாலும் சரி, அது வந்து கிழக்கு திசை பார்த்த வீடா இருந்தா வடக்கு பகுதி ஒட்டுனது மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். வடக்கு திசை பார்த்த வீடா இருந்தா கிழக்கு பக்கம் ஒட்டுனது மாதிரி வடக்கு திசை பார்த்த மாதிரி இருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு தனி வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி நீங்க வந்து 6 விதிகளுக்கு உட்பட்டு நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்க தான் வெற்றியாளர். அது மாதிரி வாஸ்துபடி இல்லாத ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி இல்லாத வீடை வந்து நீங்க வந்து கட்டவும் கூடாது. இன்னொருத்தர் ஒரு இன்ஜினியர் வந்து உங்களுக்கு வந்து கட்டி தரவும் கூடாது. இந்த காணொலி வந்து ஒரு இன்ஜினியர் யாராவது பார்த்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஆண்டாள் வாஸ்துபடி நீங்க வந்து ஒரு நண்பருக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க தான் வெற்றியாளர்.